கெடா விருந்துன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரிகிறதா? இது ஏதோ ஒரு முகம் அமைப்பில் இருக்கா? இந்த திருமூர்த்தி டேம் பாருங்க. இந்த மலையில தாங்க இந்த மீனை பிடிச்சாங்க. மலையில் பிடிச்சாங்களா? இந்த ஆற்றுல தானே டேம்லடா. எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி வந்து ஐஸ் கட்டி மாதிரி தான் இங்கே இருக்கும். டேமுக்கு போறோம், குதிக்கிறோம். ஓகே, நீ என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறோம். சரி, அந்த அருவி இருக்குங்க, இந்த பக்கம் தான் போகணும். இதோட 3 பேர் சொல்லிட்டாங்க. ஃபோன் வந்து குரங்கு எடுத்துகிட்டு போகுதுங்கிறது. ஃபோன் இந்த குரங்கு வந்து இந்த ஃபோனை வச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நான் சொன்ன அந்த பஞ்சபூத லிங்கமும் கிட்டத்தட்ட இந்த பாதையில் தான் போய் நம்ம அங்கே வழிபடுற மாதிரி இருக்கும். அருவி தாங்க, ஆனால் தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது. அன்னைக்கு இருந்த கூலிங்கோட இன்றைக்கி கம்மி தாங்க. அவர் தான் எங்கள் மேஸ்திரி, வரவர் தான் எங்கள் மேஸ்திரி. ஐயோ ஊத்துறா தண்ணி என்ன ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வருது. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாமி சுயம்பல இருக்காங்க. இந்த பாறை மேலேருந்து உருண்டிட்டு வந்ததாகவும் இங்கே இந்த கன்னிமார்கள் 7 கன்னிமார்கள் இந்த பாறை நிறுத்தியிருக்கிறாங்க. அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு நான் முன்னாடி போகிறதான் இவன் அப்புறம் வருவானா. சாப்பாடு, மட்டன், மீன். வணக்கம். அம்மா சின்ன குழந்தைங்க தான் விளாடுதுன்னா இந்த அம்மா விளாண்டுட்டு இருக்குது தொங்கிட்டு. நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம்? மரத்து மேலே உட்காந்துருக்கோம். அந்த பிள்ளைய பயப்படல, நீங்கள் அதுக்கு கூட பயப்படுறீங்க. சுப்பிரமணி நீ வாடா. குழந்தை பிள்ளைங்களா வருது, உனக்கு என்னடா வாடா. மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கபடி மேட்சுக்கு தயாராகிறாங்க. அவுட் அவுட் அவுட். ஐயோ கையை மட்டும் ஆடிடும். லவுன் தொட்டிட்டு வந்துரு. மேட்ச் முடியும். நீ இழுத்து பிடிச்சினா போதும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருமூர்த்தி டேமுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். போன வருஷம் எப்படி நம்ம மேஸ்திரி எல்லாத்தையும் ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு வந்து சூப்பராக நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போவோம், அதே மாதிரி இங்கே திருமூர்த்தி டேமுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பின்னாண்ட பஸ் இருக்குது பார்த்திங்களா, இப்போ தான் வந்து மணி சரியாக 6. இப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னா டேமுக்கு முன்னாடி மீனுக்கு மீன் கட்டலா இந்த மாதிரி பல மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே பிடிச்சிட்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் இங்கே வாங்கிட்டு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் திருமூர்த்தி மலை கோவில் பக்கத்தில். அங்கே மண்டபம் பேசியிருப்போம்.
அங்கே போய் கிடா வெட்டி கிடா விருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த விளாக் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இவங்க தான் நம்ம கேங்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேம்லேருந்து மதகு மாதிரி வருது. சூப்பராக இருக்குது பாருங்கள். காலங்காத்தால் இந்த பறவைங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்குது. நம்ம ஆளுங்களும் மீன் வாங்கிறதுக்காக போயிட்டே இருக்காங்க. நம்மளும் போய் பார்ப்போம். இந்த மரங்கள்லாம் ரொம்ப வருஷம் பழமையான ஒரு மரமாக இருக்கும். ரொம்ப வருஷத்தில் பாருங்க, இவ்வளோ பெரிய மரம், 4 பேர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மரமும் மிகப்பெரிய ஒரு மரம் தான். சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த பக்கம் சூரியன் உதயமாயிட்டு இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்கள் வியூ. அப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் மீன் வரும். மீன் வாங்கிட்டு அந்த மீனோட பண்ணை இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம இதுலேயும் போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா சுற்று அங்கே போகணும், அந்த எட்ஜுக்கு போகணும். வாங்கிட்டு பஸ்ஸுக்கு இது வந்துச்சுன்னா ஆட்டோ ஏது பிடிச்சி அங்கே போவோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இந்த பக்கம் ஏதோ டீ கடை இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ ஒரு டீ அடிச்சுட்டு மறுபடியும் வந்தோம்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். இப்போ தான் மீன் பிடிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வலை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வலையில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்து பர்சலில் போட்டு கொண்டு வந்து பண்ணைக்கு கொண்டு வந்துடுவாங்க. பார்ப்போம். இந்த பாறையை பாருங்கள், செம பிரம்மாண்டமாக இருக்குங்க. நேரில் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு முகத்தோட வடிவமாக தெரியுது. உங்களுக்கு தெரிகிறதா? இது ஏதோ ஒரு முகம் அமைப்பில் இருக்கா? இந்த மூக்கு பகுதி, இது வாய் பகுதி, இது கண், இது நெற்றி, இது இந்த தலையோட இது. இங்கே கொஞ்சம் தூரத்தில் நடந்தோம்னாலே ஒரு கடை இருந்துச்சுங்க. இங்கே ஒரு சின்ன சின்ன கடைகளாக ஃபிட் பண்ணியிருந்தாங்க. இது வேறு எங்கே கடைன்னா ரொம்ப லாங்கில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேயே ஒரு டீ ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு மறுபடியும் அந்த டேமோட மேல் பரப்புக்கு போகணும். நிறைய வாகனங்கள் வந்துட்டுருக்கு. டூரிஸ்ட் இப்போது ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குறாங்க. போய் மீன் இதாகிடுச்சுன்னா நம்ம வாங்கிட்டு நம்ம அப்படியே வண்டி பிடிச்சி போயிட்டு மித்த வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதான். அங்கெல்லாம் சமைச்சிட்ருப்பாங்க. மணி 8 ஆக போகுது. போய் பார்ப்போம். அடுத்து உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கிறேன். மறுபடியும் மீன் பண்ணைக்கே வந்துட்டாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க அந்த அண்ணா 2 பேரும். சொன்ன மாதிரி மீன் ஆகப்பட்டது வீடியோ எடுக்கிறேன். 9 மணிக்கு வந்து 6 மணிக்கு வந்து இப்போ 9 மணி ஆயிடுச்சுங்க. ஒரு 13 கிலோ பக்கமாக வாங்கியிருக்கோம். மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அங்கே வாங்கிட்டு இங்கே மரத்தடியில் க்ளீன் பண்ணி தராங்க. அங்கே போயிட்டுருக்குறோம். பார்ப்போம். பந்தி போடுற மாதிரி வெட்டி மீனெல்லாம் வெட்டியாச்சுங்க. தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். திருமூர்த்தி டேம் பாருங்க. இந்த மலையில தாங்க இந்த மீனை பிடிச்சாங்க. மலையில் பிடிச்சாங்களா? இந்த ஆற்றுல தானே டேம்லடா. மலையை காட்டுறா, மலையை காட்டுறா. பாருங்க மீன் இதுக்குள்ள பாருங்க. திருமூர்த்தி மலை கீழே பாருங்க டேமு. நம்ம திருமூர்த்தி டேம் மலை. இது வந்து மலை, மலைக்கு கீழே அப்படியே டேம். அப்படியே மலை மேலே போனோம்னா உள்ள ஃபால்ஸ் வந்து தண்ணிலாம் நல்லா கொட்டும். ஐஸ் கட்டி மாதிரி கொட்டும். வெயிலில் வந்து என்ன வந்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி வந்து ஐஸ் கட்டி மாதிரி தான் இங்கே இருக்கும். புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படமாக நிறையா படம் எடுத்துருக்காங்க. விஜயகாந்த் படம், சரத்குமார் படம், என்னென்ன படம் எல்லாம் இங்கே எடுத்துருக்காங்க. விஜயகாந்த் படம் பார்த்தீங்கன்னா நிறையா படம் எடுத்துருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு. ஏதோ 2 படம் சொல்லுங்க. சூரியவம்சம். இப்போ கூட பக்கமா பூஜை விஷால் படம் எடுத்தாங்க. அப்புறம் வந்து ருத்ரன் வந்து லாரன்ஸ் படம் எடுத்திருந்தாங்க. எல்லாம் எடுத்திருந்தாங்க. அதில் கூட பாரு சரத்குமார் வந்து ஜீப்ல பாரு அப்படியே சுத்திட்டு வருவார் பாரு. ஜீப்ல வர. ஆமா ஆமாடா. கடைசி சீனு பாரு ஜீப்ல வருவாரு. அவங்க பாரு அங்க பாரு. அதான் திருமூர்த்தி மலை எழுதிருக்கு, தெரியுதா? திருமூர்த்தி மலைன்னு எழுதி மீன் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி இதுக்கு முன்னாடி போஸ்ட்ல போட்டிருப்பான் மீன் அவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு.
இப்போ நாங்கள் வந்து மலைக்கு அங்கே போகணுங்க, 7 கிலோமீட்டர் போகணும், நடந்து போயிட்டு இருக்கோம். ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்டு போயிடுவோம். பஸ் வருது, பஸ்ஸில் வண்டி வந்தா தூக்கிட்டு போயிடலாம். பஸ் நிப்பாட்டி மேலே ஏறியாச்சுங்க. பஸ் போயிட்டே இருக்குது. பஸ்ஸு மண்டபத்துக்கிட்டே வந்துச்சு. ஹேய், போன தடவை வரும்போது இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அதோட கொஞ்சம் நல்லாவே ரெடி பண்ணிக்கிறாங்க. போயிட்டு சாப்பிட்லாங்க, பல்லு விளக்கிட்டு சாப்பிட்லாம். ஏன்டா மூஞ்ச போடுறான்? என்னது రామన్నా వస్తా ఉన్నా రామన్ சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. சிக்கனும் பிரியாணி பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து அரியண்ணங்கிறவர் கழுவி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை வந்து மத்தியானமாக குழம்புக்கோ இல்லை பொரியலுக்கோ வைப்பாங்க. வாங்கடா குடிக்க போலாம். நீ என்னமோ கேட்ட, என்ன கேட்ட? நீ என்னமோ கேட்ட, என்னன்னு கேட்டா சொல்லு. சிக்காம போலாம். டேமுக்கு போறோம், குதிக்கிறோம். ஓகே, நீ என்னமோ தூக்கி போட்டு மிதிக்கிறோம். சரி, நீ என்னமோ ஃபர்ஸ்ட் கேட்ட, என்ன கேட்ட? ஒன்னும் கேட்கல. சொல்றா. அங்க நம்ம மண்டபத்துல சில்லி போடுறாங்களாமா, அது கேட்டுட்டு இருக்கோம். அது கேட்கலடா. ட்ரெஸ்ஸோட பிரியாணி போட்டாங்க, சிக்கன் பீஸ் போட்டாங்க, சாப்பிட்டோம். இப்போ குளிக்கிறதுக்கு நாங்கள் போகிறோம். எங்கே போகிறீங்க? டேமுக்கு. திருமூர்த்தி டேமு அருவிக்கு போயிட்டுருக்காங்க மேலே. இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு மேலே இருக்கும். அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே கோவிலேருந்து ஒரு 600 மீட்டரோ 700 மீட்டரோ இருக்கும். போன வருஷம் போகும்போது கோப்ரோ கேமரா அலோ பண்ணல, அதனால் நான் நிறைய இடத்துல அந்த உள்ளே இருக்கிற இடமெல்லாம் வீடியோ எடுக்கலை. இப்போ போனேன்னா உங்களுக்கு அந்த இடத்த நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். போகலாமா? சைடு நம்ம அந்த காலையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மீன் படகுல வந்து மீன் பிடிச்ச வந்தாங்க இல்லையா, எல்லாம் இங்கே தான் வந்தாங்க. எல்லாம் மீன்பிடி மக்கள் இருக்காங்க, மீனவ மக்கள். மரத்தில் பாருங்கள் வீடு மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த மலையில் வந்து மும்மூர்த்திகளும் இங்கே வந்து ஒரு மகானுக்கு ஆசி வழங்கியிருக்காங்க. அதனால் இது மிக சிறப்பான ஒரு கோவில். ஏன்னா மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருக்கிற கோவில் இங்கே தான் இருக்குது. பிரம்மதேவர், விஷ்ணு, சிவபெருமான் மூவேந்திரர்களும் இங்கே தான் இருக்காங்க. அதனால தான் மும்மூர்த்தி மலை, திருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றிருக்கு. நான் இதை வந்து நான் போன தாட்டியும் நான் இந்த கோவிலை பற்றி ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். அங்கே போய் கோவிலில் பார்த்துட்டு போய் குளிச்சுட்டு வந்து இந்த கோவிலோட அவுட்லுக்கு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். இங்கே இருக்கிற மக்கள் பாருங்கள் வீடு எல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மூங்கில் தடியெல்லாம் வச்சு அதில் செம்மண் கலவையை பூசியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. சுற்றி பாருங்களேன். இங்கே வந்து அகத்திய பெருமான்
வந்து சிவபெருமான் வந்து அகத்தியருக்கு வந்து திருமண கோலத்தை காட்சி அளித்தார். அதனால் இந்த இடம் வந்து பொதிகை மலை எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் பின்புறம். சுவாமி பேர் அருள்மிகு அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில், உடுமலைப்பேட்டை வட்டம், திருப்பூர் மாவட்டம். அமனலிங்கேஸ்வரன் சொல்கிறனால இங்கே இதுக்கும் ஒரு சில புராண கதைகள் எல்லாம் இருக்குது. இந்த அமனலிங்கேஸ்வரங்கிற கோயில் போயிட்டு நான் அப்புறமேல உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள்கிட்ட ராமண்ண பேண்டு ஷர்ட்டாக வந்திருக்காரு. சொல்கிறேன் எதுவும் சொல்லு, அவ்வளோதான். இதுக்குள்ளே தாங்க போகணும். அங்கே போனால் செக் போஸ்ட்டில் வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். கோவில் வந்து இதாங்க கோவில். இந்த இடத்த பக்கம்தான் அந்த அருவியை தாண்டி போகணும். போயிட்டு நம்ம அங்கே இதுக்கு நேராக பின்புறம் வந்து அந்த அருவி இருக்குங்க. இந்த பக்கம் தான் போகணும். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோவில் இருக்குது. இந்த இடது பக்கமாக அந்த அருவிக்கு போகிற பாதை இருக்குது. 5 ரூபா டிக்கெட்டு. நம்ம கூட வந்த மக்கள் எல்லாம் இவங்க தான். இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் ஒரு பெரிய பஸ்ஸில் வந்தோம். ஒரு 40-45 பேர் பக்கமாக வந்திருக்குறோம். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அருவிக்கு போகலாம். படிக்கட்டுகள் தாங்க போட்டிருக்காங்க. ஏறுறதுக்கு நல்லா தான் இருக்கும். 50 to 90 மீட்டருங்க இங்கிருந்து. நீங்கள் ஜெயம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகை வந்து கொலுசு போட்டுட்டு அந்த பாறையை சுற்றி வருவாங்க இல்லையா, அது அங்கே தான் அந்த சீன் எடுத்துருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு மேலே இருக்கும். நிறைய மக்கள் குளிச்சு வந்துட்டே இருக்கிறாங்க. நம்மளும் போய் குளிப்போம். இதோட 3 பேர் சொல்லிட்டாங்க. ஃபோன் வந்து குரங்கு எடுத்துகிட்டு போகுதுங்கிறது. ஃபோன் இந்த குரங்கு வந்து இந்த ஃபோனை வச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பல வகைகள்லாம் குரங்கு எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் ஆப்பிள் ஃபோனு ஐஃபோன் வாங்குறனால அந்த ஆப்பிளுங்கிற ஒரு பேர்னால குரங்கு ஃபோன் எடுத்துகிட்டு போதான்னு கூட தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாறை வந்து மேம்பாலம் மாதிரி இருக்குது. இதுக்கு அடியில் போகிற தண்ணி இந்த சைடு எப்படி வருது பாருங்கள். இதுக்கு அடியில் போகிற தண்ணி இதில் எப்படி பூந்து வருது பாருங்கள். இயற்கையோட அற்புதத்தை. இங்கெல்லாம் இந்த பக்கமாக நம்ம போகவே கூடாது. ஏன்னா இதில் சுனைகள் அதிகமாக இருக்கும். பாறைகளில் சுனைகள் அதிகமாக இருக்கும். பாருங்களேன், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். நம்ம ஊற்றிக்கிற இடத்துலையும் கவனமாக ஊற்றிட்டு கவனமாக வரணும். என் கைக்கு நேராக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஷெட்டு கரெக்டாக பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஷெட் இருக்குது. அப்போனா மேலே ஏதோ ஒரு கோவில் இருக்கலாம் அல்லது கிராமங்கள் இருக்கலாம். போன முறை இங்கே வந்தப்போ சொன்னாங்க மேலே வந்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க, 50-60 குடும்பமும் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நாம் 400 மீட்டருக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 300 மீட்டர் என்னமோ இருக்குது. மேலே வந்து இந்த பஞ்சலிங்கங்கள் இருக்குது. அதுவும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னென்னா அது நிறைய விஷயம் இருக்குது. பஞ்சபூத லிங்கம் இங்கே அமைஞ்சிருக்கு. அதனால் இங்கே எப்போ போய் நம்ம அந்த பஞ்சபூத லிங்கத்தை வழிபடுறோம்னா பிரதோஷ நாட்களில் தான் அலோவ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். மற்றபடி இப்போ எப்போ போனாலுமே அந்த கேட் வந்து லாக்கில் தான் இருக்கும். அதனால் பிரதோஷ நாள் அப்போ நீங்கள் வாங்க. அங்கே பஞ்சபூத லிங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அபிஷேகம்லாம் பார்க்கலாம். நம்மளால் நம்ம கீழேருந்து நம்ம ஒரு 90 மீட்டர் பக்கமாக வந்துட்டோங்க. அந்த அருவி இங்கே தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் உங்களுக்கு தெரியும். வாங்க. இந்த இரும்பு பாலத்தை தாண்டி நம்ம போனோம்னா அந்த அருவிக்கு பக்கத்தில் போயிடலாம். நான் சொன்ன அந்த பஞ்சபூத லிங்கமும் கிட்டத்தட்ட இந்த பாதையில் தான் போய் நம்ம அங்கே வழிபடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது பிரதோஷ நாளைக்கு மட்டும்தான் நமக்கு வழிபட அனுமதிப்பாங்க. மற்றபடி நம்ம இங்கே வரணும்னா
சாயந்தரம் 3 மணி வரைக்கும் அனுமதி இருக்குது. நம்ம கீழேருந்து ஏறி வந்தோடனே இந்த அருவிக்கிட்ட வந்துட்டாங்க. இந்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்கும். கிட்டக்க போய் உங்களை காட்டுறேன் வாங்க. அந்த அருவியோட அந்த குளிர்ச்சியான அந்த காற்று நம்ம மேலே படும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இந்த இரும்பு பாலத்தை ஏறி தான் வரணும். இந்த குரங்குகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்டா காட்டில் குரங்கு இருக்காமல் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் இந்த குரங்கு ஃபோனை தான் டார்கெட் பண்ணுது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம ஃபோன் ரொம்ப பத்திரம். அதனால் நான் போய் குளிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் தரேன். வாங்க போகலாம். இந்த அருவி தாங்க. ஆனால் தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது. தண்ணி ரொம்பவும் கலங்களாக தான் இருக்குது. அந்த அன்னைக்கு வந்த மாதிரி அந்த க்ரீனிஷாக இல்லை. போய் ஊற்றுவோம். ஆனால் கூலிங் அதிகமாகவே இருக்கும். ஊற்றிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு இருந்த கூலிங்கோட இன்னைக்கு கம்மி தாங்க. இதமாக இருக்கு. நீங்களும் வாங்க, நல்லாயிருக்கும். மறுபடியும் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களை அப்புறமேல மீட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு வந்து குழந்தையோட பால் டப்பா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பாலை குடிச்சிட்டு இருக்குங்க. இந்த இடத்துல முக்கால்வாசி குடிச்சிருச்சு. பசங்கள்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அது போட மாட்டேங்குது. ஜில் ஜில் கூல் கூல். மீண்டும் அப்புறமேல உங்களை வந்து சந்திக்கிறோம். நாங்கள் எல்லாம் மறுபடியும் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு கீழே இறங்கும்போது அந்த கோவிலெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். ஓகே. சுப்பிரமணியம் எப்படி இருந்துச்சு குளிச்சுது? பரவாயில்ல, பயங்கரமா இருக்கு. பரவாயில்லங்கிறியா பயங்கரமா இருந்துச்சுங்கிறியா? பரவாயில்ல, சூப்பரா இருந்தது. ராமண்ணா நீ குளிச்சியா இல்லையா? குளிக்க வேண்டியதானே? நீ குளிச்சியா இல்லையா? போய் குளி போ. ஓடு ஓடு ஜாலியா. அவன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். மேலே அந்த பசங்க வந்து தண்ணி நிறுத்திட்டு இருக்கிறானுங்க. அவன் அந்த பக்கம் நான் வந்து உட்காடுறான். மறுபடியும் அவனுக்கு அந்த பக்கம் போய் அடைக்கிறானுங்க தண்ணியை. இங்கே பாருங்களேன். இப்போ இந்த பக்கம் வந்துட்டான் பாருங்க. அவர் தான் எங்கள் மேஸ்திரி. வரவர் தான் எங்கள் மேஸ்திரி. இவங்க எல்லாமே நம்ம பாருங்க தான். நாராயணன். உங்க பேர் தான் நாராயணன். பாருங்க, ஒரு ஜட்டி அவுத்து ஜட்டி இழுத்து போட்டு போறாரு. அங்கே போய் என்ன பண்றேன்னு தெரியல. சோர்ல அடிப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்ட்டு. ஐயோ துணி மாத்துட்டா ஊத்தலாண்டா. ஊத்துறா. ஊதிராடே. சேத்த களைச்சு விட்டான். ரொம்ப அருமையாக இருக்குது. தண்ணி என்ன ரொம்ப கொஞ்சம் கம்மியாக வருது. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா சரியாக 1 மணி ஆகுது. குளிச்சிட்டோம், ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறமேல கீழே கிளம்பிட்டோம். கீழே போய்ட்டு கோயிலில் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க. அங்கே பாரு கண்ணாடி போட்டுட்டு இருக்கு. வாழ்ட்டு அடிச்சிட. என்ன ஏர்மா பண்ற? என்னடா பண்ணுதா அதுக்கு வரக்கா? போட்டியா? கிழக்காசில் ஒரு சாங் வரும் போடுறா. இதுலையா? எனக்கு ஏதாச்சும்
தண்ணி மோகர் சீனா எந்த படத்தில்? கிழக்கு வாசல்ல கார்த்திமா இன்னொருத்த இங்கேருந்து அந்த நந்தி மாதிரி தேலை வந்துருக்கும்ல நந்தி அதுதான். அது கூட இங்கே தான் எடுத்துருப்பாங்களா? இது குச்சி தான் போகணும். செருப்பு இங்கே விட்டு வா. கீழே வந்துட்டாங்க, தண்ணி ஊற்றிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் இப்போ வரோம் ஒரு ரவுண்ட்ஸ். சிறப்பு தரிசனம், பொது தரிசனம். சாமியை கும்பிட்டாங்க. அப்படியே இந்த சாமி கோபுரத்தை சுற்றி ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியே போகிறோம். இங்கே சாமியே இந்த பாறை வடிவில் தான் 3 சாமியும் சுயம் போல் இருக்காங்க. இந்த பாறை மேலேருந்து உருண்டிட்டு வந்ததாகவும் இங்கே இந்த கன்னிமார்கள் 7 கன்னிமார்கள் இந்த பாறை நிறுத்தியிருக்கிறாங்க அவங்க சக்தி வழியில். சூப்பரான ஒரு கோவில், எல்லோரும் வர வேண்டிய ஒரு கோவில். இங்கே நிறையா முக்கியமான கோவில் முருகப்பெருமான் கோவில். கும்பிட்டுங்க அப்படியே அப்படியே போவோம், போய் சாப்பிடுவோம். பாருங்க, தசாவதாரங்களை பொறிச்சிருப்பாங்க உள்ள தூணில். கோயிலோட ஃபுல் வியூ. ரோஸ் மில்க் இன்னும் சாப்பிட்லங்க, மணி 2:30 மணி ஆகுது. அந்த டேமுக்கு ஒரு நல்ல வியூவில், நல்ல சினிமா ஷூட்டிங்கில் எடுக்கிற ஒரு வியூவில் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு மரம், நிறைய மரம் கீழே கிடக்கு, அதில் நாங்கள் படுத்துருக்கோம். பாருங்க சுப்பிரமணி எப்படி படுத்துங்கிறான்ட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-4:30 மணி 5 மணிக்கெல்லாம் கிளம்பலாம். நான் சொன்னல, குடிக்கிறவங்க பக்கத்தில் நிற்காதரா, அந்த வாடை ஏறினாவே உனக்கு வந்துருண்டா, மூக்கில் ஏறினாவே ஏறிக்கிண்டான்னு சொன்னேன். சொன்ன கேட்டையா? சரி வா, என்ன பண்ணுறது? நேற்று இருந்து நான் உன்னை பாதுகாப்பு பண்ணுறதே என் வேலையை போச்சு. குதிக்கிறியா? இல்லையா, குளிக்கிறங்கிறா. இப்போ நீ வர்றே இல்லையா? வரல. இப்போ வர்றேன்னு தானே எழுந்திரிச்சா? அப்போ நான் போய் அங்கே தண்ணி ஊற்றுறப்ப நீ லவுக்குன்னு நான் முழுகிட்டு இருக்கிறப்ப நீ வந்து உள்ளார விழுந்துட்டுனா நான் உன்னை பார்க்குறதா நான் என்னை பார்க்குறதா? நேற்று தெரியுமா? நேற்று தெரியுமா? இறங்கடா. ஐயோ, இவனை நம்பி இறங்கிட்டா வேணாமா? உன்னை நம்பி இறங்கட்டுமா வேணாமா? இறங்கட்டுமா? சரி. ஃபோன் நம்பர் இல்லையா? ஃபோன் இல்லையா? ஃபோன் நம்பர் இல்லையா? ஃபோன் நம்பர்லாம் என்னடா இப்படி பண்ண? எப்பட்றா எழுதிக்கடா. 66 அது வேறையா? நாளைக்கே எடுக்க படி தெரியலையா? அது எழுத படிக்க தெரியாதான்? அடா 66 போடுறா. அதெல்லாம் போட தெரியாது. போட தெரியாம எதுக்கு செல் வச்சுக்கிற? செல்லு எங்கடா? செல்லு சார்ஜர் இருக்கு. அப்புறம் எப்பறம் என்ன காப்பாத்துவ? வர்றம்போ. ஏண்டா என்ன நான் போவேன், நீ வர்றேன் போம்ப. எங்கேயோ ஃபோன் போடுனாலும் போட மாட்டேன். மாமா காப்பாற்ற வரேன்னா என் பொறுத்தாண்டே வந்தால் தானே காப்பாற்றுறது. நான் முன்னாடி போகிறதான், இவன் அப்புறம் வருவானா? என்ன காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னால் பயசத்துக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, இரு நான் என் ஃபோனை சார்ஜ் போட்டுருக்கேன் அப்படிங்கன்னா எப்படி பாரு. இவனை நம்பி நான் போகிறதா? என்ன கொண்டாந்து நட ஆற்றுல தள்ளி விடுறதுக்கு நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கியாடா? கேட்டால் செல் இல்லைங்கிற, சார்ஜ் இல்லைங்கிற, ஃபோன் இல்லைங்கிற, பயசத்துக்கு ஃபோன் போட மாட்டேங்கிற. நீ முன்னாடி போ, நான் பொறுத்தானே வர்றேங்கிற. நானே முன்னாடி போயிட்டேன், அப்புறம் நீ பொறுத்தானே வந்து எங்களை மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு யாருமே உள்ளார இறங்கிடாதீங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி மட்டும் குளிச்சுட்டு வந்துடுங்க. இதை நம்பி யாரும் அந்த அக்கறைக்கு போகணும் இக்கரைக்கு போகணுன்னு யாரும் போயிடாதீங்க. திருமூர்த்தி மலை அப்படின்னு சொல்கிறது வந்து மும்மூர்த்திகள் மலை. இந்த மும்மூர்த்திகள் மலையும் இங்கேருந்து பாருங்கள், இங்கே ஒரு கோபுரம், இங்கே ஒரு கோபுரம், இங்கே ஒரு கோபுரம். இப்போ நம்ம பார்த்தோம்னா
3 கோபுரமும் மும்மூர்த்தி மலைகள். இதுலேயே வந்து நம்ம மேலே ஏறினோம்னா அவரை இதை பார்க்கலாம். ஆனால் 3 கோபுரமும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் டூர் தான் வந்திருக்கிறோம். இது எல்லாமே நல்லா இயற்கை தான். இன்றைக்கி பசுமையாக, இன்றைக்கி வெய்ய காலத்துக்கு இப்படி இருக்குது. இன்னும் பசுமை காலத்தில் நல்லா இதாக இருக்கும். ஒரு நாள் ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இங்கே பாருங்கள், நான் எங்கள் அண்ணன் சத்யண்ணன் வந்திருக்காரு. சத்யண்ணன் வந்து கேட்டேன் அவர்கிட்ட, இது எப்படி இருக்குது, போய் அருவியில் குளிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அருவியில் சும்மா அப்படியே சடன்னு தண்ணி அடிச்சு என் உடம்பு பூரா போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் சொன்னார், திருமூர்த்தி மலைக்கு ஒரு தரம் போயிட்டு வந்தாலும் ஒரு வருஷத்துக்கு உண்டானது நம்ம இது செய்கிறது நமக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் எங்கள் அண்ணா வந்து பாருங்கள், அங்கேயும் குளிச்சுட்டு வந்தார், இங்கேயும் வந்து குளிக்கிறாரு. பாருங்கள், இந்த மது பாட்டில் குடிச்சிட்டு இங்கே போடக்கூடாது, இது தப்பு. இது மக்களை அடுத்தவங்க மேலே ஏறக்கூடாது. அது வந்து மக்களுக்கு உண்டானது. பாருதா, இங்கே பாருங்கள் பாட்டில் இப்படிலாம் போட்டு வரக்கூடாது. அது ஏன் ஒரு பக்கமாக போட்டிருந்தா பரவாயில்லையே. வாங்க மக்களே, ஒன்றும் இல்லைங்க, குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் இறங்குங்க, இன்னும் அதிக தூரம் இறங்காதீங்க. பசங்க இருக்காங்க இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்கும் உண்டானது தான் பாதுகாப்பு, நம்மளது முக்கியம். பசங்க இருக்காங்க எப்படிங்களா? ஏன்னா நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் கூட ஒரு பேண்டேதா பாருங்க, கழுத்தளவு தண்ணி வந்துருச்சு. இவ்வளோ அளவு தண்ணி இருக்கு. இதுக்கு மேலே நான் நவுறணும் அப்படின்னா என் காலை தூக்கி நீச்சல் அடிக்கணும். இப்படி நீச்சல் அடித்தா வரணும். இது ஏன்? ஆனால் நீச்சல் தெரிகிறவங்க அந்த வேலையை செய்யலாம். இல்லை நீச்சல் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு மக்களே முன்னாடி மட்டும் நின்றுங்க. இங்கே இருக்கிற இந்த டேமை பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற அந்த அண்ணா சொன்னாங்கல்ல, இதுதான் சூழல். நம்ம ஜாலியாக வருவோம், ஜாலியாக போகணும்னு நினைப்போம். அதனால் இங்கே இருக்கிற இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ யார் வந்தாலும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பாக வந்து ஜாலியாக விளாடுவீங்க, பிடிப்பீங்க. அது அருவியில் கூட வழி கூட்டுரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வாங்க. இங்கே மும்மூர்த்திகளும் இங்கே இருக்கக்கூடிய இடம். ஒரு கெட்ட எண்ணங்கள் கூட வச்சுக்காதீங்க. ரொம்ப நல்ல எண்ணங்களோடு தான் வாங்க, நல்லதே நடக்கும். போய் இன்னும் சாப்பிடல, மணி 3 மணி ஆகும்போது சாப்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. போயிட்டு சாப்பிட்டு மீதி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் அந்த லொக்கேஷன். வாங்க அந்த ரூமுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு 3 மணிக்கு சாப்பாடு, மட்டன், மீன். ஹரியண்ணனும் முருகண்ணனும் சோறு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஆளுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. சுப்பிரமணி அங்கே உட்காந்துருக்கான். காலையில் பிடிச்ச மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் தட்டு ஒன்று அறுத்துட்டான். நெக்ஸ்ட்டு சாப்பிட வேண்டியதான். வணக்கம். சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸாக மறுபடியும் இந்த டேமு கரைக்கு, ஏரிக்கரை பக்கம் வந்துட்டோம். அப்படியே சும்மா வாக்கிங் மாதிரி லைட்டாக. ரோசிதா பேசு ரோசிதா. ஷூட்டிங் போட்டுக்கு வந்தோம். இங்கே இந்த அண்ணன் சாகசம் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம முருகண்ணன் சாஞ்ச மரத்தை உச்சியில் ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. அவதார படத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன வால் மட்டும்தான் இல்லை. போனங்க மூஞ்சி மறைச்சாலும் மூஞ்சி தெரியாது, அடையாளம் தெரியாதா யாருக்குமே? இந்த அம்மா சின்ன குழந்தைங்க தான் விளாடுதுன்னா இந்த அம்மா விளாண்டுட்டு இருக்குது தொங்கிட்டு. நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம்? மரத்து மேலே உட்காந்துருக்கோம். நான்
இறங்கிக்கிறேன். அதான் அதான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கோசரம் எல்லாருமே கண்ணு கட்டி இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் விளாண்டுருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மீன் பிடிக்கிறதுக்காக மீன்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் எதுக்கு தான் மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் போய் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு குரூப்பு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பேர் தோட்டத்தில் விளையாடுற வயசாக்கல சரியா இங்கே பாரு தோட்டத்தில் விளையாடுற இளம் பெண்கள். போதும் போதும் போதும். எதுக்கு ஏறுனீங்க நைனா? யோசிதா இங்க பாரு. அந்த பிள்ளைய பயப்படல, நீங்க அதுக்கு கூட பயப்படுறீங்க. காத்து பலமா அடிக்கிறப்ப இப்ப இன்ன வரைக்கும் வந்தீங்கல்ல இதே மாதிரி தான் வரணும். அவ்வளவுதான். பொறுமையா பொறுமையா வரணும்ல. ஒரு வருஷம் சொன்னா காத்து நிக்குமா? என்ன லோமா? நான் எடுத்துறேன் காலு. இரு இரு இரு. வரலாவா? சவாரியே சவாரி ஆன மேல சவாரி சவாரியா சவாரி. எல்லாம் பாட்டு எல்லாம் பாட்டு பாடுங்க. அண்ணா இருண்ணா அண்ணா அண்ணா ஒரு பாட்டு பாட சொல்லலாம். தங்கமே என் தங்கங்களே இரு இரு நான் இருக்கிறது. ஐயா சாமியா பாருங்க, அம்மா சாமியா பாருங்க. பார்த்து சோத்துங்க மேல இருக்காது. ஐயா சாமியா பாருங்க, பாருங்க மேல ஏற கடையில ஏற படையில ஏற. சாமியா பாருங்க 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 பாருங்க. ஆட்டாத அங்கிளா வா வந்துடலாம் வா. இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் தான். சொன்னாங்க முடியாது என்றால் முடியாது. எப்படி? இன்னும் கொஞ்சம் வரும் இன்னும் கொஞ்சம் வரும். சுப்பிரமணி நீ வாடா. குழந்தை பிள்ளைங்களா வருது உனக்கு என்னடா? வாடா. லைவ் தான் ஓடிட்டு. சாமியை வயிற்று பொழப்புக்காக நாங்க பாருங்க எவ்வளவு மரத்துல ஏறி ஒரு குச்சி மரத்தை அம்மாட்ட கூட அம்மாட்ட கைய கூட தோலை கூட ஃபன் கைஸ் ஃபன் ஃபன். சாயந்தரம் 5 மணி ஆகுது. நம்ம பாருப்ப ஆமா பாடியே நம்மளால ஏற முடியலையா? இதுல வேற தூரி வேறையா. மணி பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. நம்ம கூட வந்த நம்ம எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கபடி மேட்சுக்கு தயாராகிறாங்க. பெண்கள் எல்லாருமே அதான் இந்த பிச்சு போட்டுட்ருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு குரூப்பு அங்கே ஒரு குரூப்பு கபடி. சொல்லிட்டே இருக்கிறல்ல. வாடா 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 வா. கபடி மேட்ச் சூடு பிடிக்கிறது.
ஏன் நீ வேற ஒண்ணு நீ ஆளு பத்துல போய் நில்லுன்னா ரெடியா ரெடியா யாரு இருப்பா டிவிக்கே பாஸ் பண்ணுது மாமா அடையங்கப்பா நீ கிட்ட யார் தயாரா நீங்க ரைடு போறீங்களா உங்களை கூப்பிடுறீங்களா நீங்களா போறீங்க அந்த அடி வெற்றி பெற்றதா வெற்றி பெற்றது வார்த்தா நிக்கிறதுனால ரெடி 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 கமான் 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 ஏ டிவி का वल्ल वो वामा वामा वो वामा இப்ப பாருங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க கபடி கால போட்டு போடுறா குதிரை அவுட் ஒரு கால அவுட் போடு 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 அப்படியே ஒரு குட்டையான அடிச்சாச்சு லைன் போடல ஏய் டீடிங் பண்றாங்க மூணு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்தாங்கல்ல அவுட் 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 எந்திரே விடு 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 போடு போடு அவுட் அவுட் தூக்கிட்டு வாங்க கீழ வச்சு தூக்கிட்டு வந்திருக்கா ஐயோ இளம் புயலாக கதறிக்கொண்டே இருக்கிறது. டீம் அணி நிலைமை மோசமாக இருக்கிறது. மேல ஏற விடு, மேல ஏற விட்டு ஆடுங்க, மேல ஏற விடுங்க. தூக்கி வருவா போடு, போடு போடு, மேல மேல ஏற விடு, மேல ஏற விட்டு ஆடுங்க. ரெண்டே பேர் தான், ரெண்டே பேர் தான். அக்கா டீம்ல நியாயமானால் நீ தான் பின்னாடி
நம்ம ரைடர் அவுட் ஆயிர மாட்டேங்குது அப்படியே நினைக்கிறேன். இப்ப பாருங்க எல்லாத்தையும் பிடிக்கும். அந்த கோடு தொடுக்க போய் நீ அவுட்டுடா. அந்த கோடு தொடல நீ அவுட். நீ நம்ம பயப்படுத்துடா. சீட்டு எத்தனை கோடு போடு வந்துரு பாப்பா. ஓச்சோ ஐயோ 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 இதான் எனக்கு வெற்றிடா. இந்த ஒரு வெற்றி வெற்றிடா. சந்தை கிண்டி நம்ம பிஎம் வராங்க. அழுத்துப்படி என்ன கோயிலா மேல யார விடு. ரெண்டு பேர் அவுட். ரெண்டு பேர் அவுட். நீங்க வாங்க கோயிலா. பக்கீலா கோயிலா கோயிலா பிரியோ பிரியோ ஓகே நீங்க மேல யார விடு. பக்கீலா ஓடுறா கௌசி ஓடுறா. மேல யார விடு. நாங்களாம் எங்க கபடி டீம்ல வந்து அரை மணி நேரம் வந்தாலும் பாடுவோம். மூச்சு தம் கட்டி மட்டுமே டைம். கபடி கபடி என்று சடுபுடு 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 கல்லு முட்டு அவுட் அவுட் அவுட். பாப்பா 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 அவுட். பாப்பா அவுட். எப்படி பாரு போட்டு போட்டு ஆளு குறைஞ்ச செட்டெல்லாம் முட்டாடா. அவுட் ஆயிடுறா. இரு 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 இரு. அம்மா நீ உள்ள வெளியே போயிருமாமா. கிளாரிட்டியா இருக்கு. கிளாரிட்டியா இருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஆளு டேய் இங்க பாரு டேய். ஒரு ஆளு எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கில்லி பட கில்லி பட விட்டுறாதீங்க. ஓட்டர் எப்படி வாழ காப்பாத்து. ஓட்டர் கோயிலா அத டீம் தீபிகா நீ தான வாடா. நாலு வருஷம் புடிச்சா நின்னுக்கணும். தொட்டு உடனே சும்மா போன வந்து கை லவுன்னு அடிச்சுட்டு ஓடியாந்துரு. இல்ல இல்ல அவுட் வெளியே போயிடுச்சு. அதெல்லாம் கணக்கு என்னவோ எல்லாரும் கோட்டை விட்டு வெளியே என்ன
போடுங்கம்மா ஓட்டு ரெட்டலையா பார்த்து குடிச்சு போடுங்க அம்மாவை. யாரையா தொடணும், தொடாம வந்துடாதீங்க, ஆள் இல்ல. முன்னாடி யார விடுங்க, இங்க என்ன 3 பேர் தான் இருக்கிறோம். யார விடுங்க, உள்ள யார விடுங்க. அம்மா இந்த ரைடு உனக்கு லாஸ்ட் ரைடு போனஸ் ரைடு அதான் ஆள் தொட்டு தான் வரணும். புடியே பாப்பா இழுத்து போடு, லவுக்குன்னு இழுத்து போடு. கையை கொடுக்குறாங்களா, இழுத்து போடுங்கடா. கையை கொடுக்குறப்ப இழுத்து போடுங்கடா. என்ன புடி இந்த மாதிரி ரைடு பாத்தியா போச்சு அந்த புடி நீங்க எடுத்து எழுதி தெளிவீங்க. புடுடா. சீக்கிரமா எடுத்துவீங்க. ஆமா டீம் யாராவது உள்ளார ஆள் வரணும் அப்படின்னா நம்ம யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணணும். 3 பேர்த்த யாரோ ஒருத்தர் பிடிச்சிங்க. கலை கலை போச்சோ 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 வெரி குட் ஏறு அடேங்கப்பா குரூப். இங்க பாருங்க, யாரும் கிட்ட கையை ஆட்டுக்காது, யாரும் தொடக்கூடாது. கையை ஆட்டு எப்படி ஆட்டு கையை ஆட்டுக்கா. நீ ஆட்டுல கை யாரும் பக்கத்துல பிடிக்க கூடாது. ஏறு போடுங்க. அவங்க பாட்டு அக்கடான்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. கையை மட்டும் இப்படின்னு மட்டும் உடையாந்துரு கம்முன்னு பாருங்க அப்படி கையை மட்டும் இப்படி ஆட்டு. ஐயா யாரும் பக்கத்துல வரக்கூடாது. அரை மணி நேரம் பாடுவோம், 150 பாடுவோம். மோய் விட்டுறாதுமா மோய் புடிச்சு போடுமா. போன மேட்ச தோத்துட்டான். புடிச்சு போடுங்கம்மா. இங்க பாருங்க இந்த வார்த்தைக்கு நாமெல்லாம் ஒரு டீம் நிக்கிறோம். அவங்க வந்து கைய மட்டும் ஆடிடா, லவுன் தொட்டிட்டு வந்துரு. மலை மேட்ச் முடியும். நீ இழுத்து பிடிச்சினா போதும்.
இந்த கபடி மேட்ச் ஜெயிச்ச டீமுக்கு வந்து பரிசு பொருள் தரத்துக்காக ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வந்துட்டே இருக்கு. அதே உங்களுக்கு காட்டுறேன். கப்பு கப்பு இந்த கப்பு அது எத்தனை பேர் ஆகிக்கிறவங்களோ தெரியல. கபடி போய் டபுள் ஆயிடுச்சு. கபடி மேட்ச் விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க. இன்னைக்கான நாள் சூப்பராக போச்சு. சொல்லு. சூப்பராக போச்சு மக்களே. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல. என்ன நினச்சி பார்க்கல? தண்ணியா? முத்தண்ணா முன்னாடி வாங்க. அப்பா ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம். அங்க ஒரு ஆள் பாத்துக்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே போல் ஒரு அற்புதமான அழகான ஒரு பயணத்தில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஓம் நம சிவாய். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும்.